அந்த புத்தகத்தை எழுதியவருடைய பெயர் ஜியோவனி நிச்சி அப்படிங்கிறவர். அவர் அந்த செய்தியை படித்தார். படித்துட்டு உடனே என்ன செய்தார் என்றால், அந்த திருடன் படிப்பதற்காக ஒரு புத்தகத்தை அவரே சிறைச்சாலைக்கு அனுப்பி வைத்தார். நீங்கள் சிறைச்சாலையில் அமைதியாக உட்கார்ந்து கொண்டு இந்த புத்தகத்தை முழுமையாக படித்து முடியுங்கள், அதற்கு எந்த சட்டமும் தடை செய்யாது என்று அந்த ஜியோவனி நிச்சி ஒரு புத்தகத்தை அனுப்பி வைத்தார். அனுப்பி வைத்தது போது உடனடியாக அந்த நம்ம நாடு முழுவதும் ஒரு விவாதம் உருவானது. திருடனுக்கு கூட புத்தகம் படிப்பதற்கு நேரம் இருக்கிறது, நமக்கு ஏன் நேரம் இல்லை? அதைவிட அவர்கள் ஒரு பொது விவாதத்தை உருவாக்கினார்கள். தன்னை மறந்து திருடன் படித்தான் இல்லையா, அது என்ன புத்தகம், எதற்காக அவன் படித்தான் என்று. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உளவியல் அறிஞர் அதை பற்றி ஒரு கட்டுரை எழுதுகிறார். மறுநாள்ல என்ன எழுதுகிறார்னா, திருடன் படித்த புத்தகம் எதை பற்றியது என்றால் அது ஹோமரை பற்றிய புத்தகத்தை அவன் படித்திருக்கிறான்.